வணக்கம், வெல்கம் டு சமையல் சுவை மேக்டே. இன்றைக்கி நாம் அரிசி கழுவின தண்ணியில் எப்படி ரசம் வைக்கலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் போட்டுட்டு கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பில்லை. புளி நாம் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறலாம். 2 பழுத்த தக்காளி எடுத்துக்கிடுவோம். அதுக்கடுத்து 1 டம்ளர் அரிசி தண்ணி. நம்ம முதல்ல கழுவின அரிசி தண்ணி கீழே ஊற்றிட்டு 2வது கழுவின தண்ணியை நாம் எடுத்து 1 டம்ளர் வச்சுக்கிடுவோம். கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு பெருங்காயம். ஒரு ஜாரை எடுத்துகிட்டு அதில் மிளகு சீரகம் முதல்ல நாம் பொடிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ அதன் கூட நாம் தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சுற்று மட்டும் சுற்றுனா போதும். மிக்ஸியில் நைஸாக அரைச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி திரியாக இருக்கணும். இப்போ தனியாக ஒரு பவுலில் 2 தக்காளி கரைச்சி எடுத்துகிட்டு அதன் கூட புளி கரைசலை சேர்த்துக்கிடுவோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. தனியா பவுடர் சேர்க்கும் பொழுது ரசம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் அந்த 1 டம்ளர் அரிசி கழுவின தண்ணியை ஊற்றுக்கிடலாம். அரிசி கழுவின தண்ணி ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ரசம் செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு அதன் கூட பெருங்காயம் சேர்த்துக்கிடலாம். ஒரு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, சீரகம், வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வாசத்துக்கு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு அரைச்சி வச்ச சீரகம், மிளகு, பூண்டை உள்ளே சேர்த்துக்கிடலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அந்த புளி கரைசலை உள்ளே ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் கலக்கி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சிம்லையே வச்சுருங்க. ஃபுல்லில் வைக்கக்கூடாது ஸ்டவ்வை. அவ்வளோதான். நமக்கு ஒரு 10 நிமிஷத்தில் ரசம் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி மேலே பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் ரசத்தை ஆஃப் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.